வணக்கம். மீண்டும் பெயரும் நமது உயர்வும் பாகம் 5 மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் 1-4, அதாவது உடலெண் 1 உயிரெண் 4ஆம் எண்ணை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம். இன்று 1-5 பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி தினமும் ஒரு தகவலில் இன்னைக்கு ஒரு தோஷத்தை பற்றி நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல போகிறேன். கடந்த வாரம் காலசர்ப தோஷம், நாகதோஷத்தை பற்றி நாம் பேசினோம். அதற்குரிய பரிகாரங்களையும் உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். இந்த வாரம் அதே போல செவ்வாய் தோஷத்தை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். செவ்வாய் என்பது 6, 8, 12 இருந்தால் மறைவு ஸ்தானங்கள் என்று கூறுவார்கள். இந்த 6, 8, 12 இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களாக கருதப்படுகிறார்கள். இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் எல்லாம் செவ்வாய் தோஷம் உள்ள ஆண்களாக இருந்தால் மணமகளையும், மணமகளாக இருந்தால் ஆண்களையும் திருமணம் செய்து கொண்டால் மிகவும் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் இந்த 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களில் செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த வீடு ஆக்சுவலாக, அதாவது அந்த செவ்வாய் இருக்கும் வீடு மேஷமாகவோ விருச்சிகமாக இருந்தால், சொந்த வீடாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தோஷ பாதகம் இல்லை, தோஷம் இல்லை. அதே போல செவ்வாய் எங்கிருக்கிறாரோ குரு அவருடைய வீட்டிலிருந்து, அவர் எந்த இடத்திலிருந்து பார்க்கிறாரோ குரு பார்க்க கோடி தோஷம் விலகும் என்பது ஐதீகம். அப்படி இருக்கும் பொழுது குருவின் பார்வையானது 5, 7, 9 பதிகிறது. அந்த மாதிரி அவருடைய ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும் பட்சத்தில் அதை குரு பார்வை செய்தால் அந்த குரு தோஷம் நிறைவடைவதாக, நிவர்த்தி அடைவதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படி மீறி இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம்? கும்பகோணத்திற்கு அருகில் வைத்தீஸ்வரன் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கிறது. அங்கே நீங்கள் யாரிடமும், எந்த ஐயரிடமும் சரி, புரோகிதரிடமும் சரி சென்று அவர்களை செவ்வாய் தோஷத்தை கழிக்க சொல்லி அவர்களிடம் நீங்கள் இந்த பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று உங்களால் முடிந்த ஒரு சிகப்பு பட்டு சேலை, பட்டு பாவாடை இல்லது பட்டு துணி, ஒரு துண்டு இது மாதிரி வாங்கி, அரளிப்பூவை வாங்கி அந்த சாமிக்கு உங்களுடைய நட்சத்திரம் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து வாருங்கள். இது போல நீங்க செய்வதால் உங்களுக்கு அந்த தோஷம் நிறைவடைய வாய்ப்பு உண்டு. இது எப்பெல்லாம் நீங்க செய்யலாம்? குறிப்பிட்ட காலம், அதாவது உங்களுக்கு திருமணம் அடைந்து சப்போஸ் நீங்கள் அந்த சிவப்பு சேலை, சிவப்பு துணி, பட்டு துணி நீங்கள் வாங்கி கொடுத்து வைத்தீஸ்வரன் கோயிலில் நீங்கள் செவ்வாய் பகவானிடம் நீங்கள் உங்களுடைய வேண்டுகோளை வைக்கும் பொழுது, இந்த மாதிரி திருமணமானால் நாங்கள் சமேத தம்பதியாக இங்கு உங்களை வணங்கி நாங்கள் மாலை மாற்றிக் கொள்கிறோம் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தியாகிவிடும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் திரும்ப சொல்கிறேன், 6, 8, 12 இருந்தால் செவ்வாய் மறைவு ஸ்தானம். சரி, சப்போஸ் உங்களுக்கு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வருவதற்கு போதிய வசதியோ இல்லை போதிய நேரம் காலமோ இல்லாத பட்சத்தில் எங்கு ஈஸ்வரன் கோயில் இருக்கிறதோ அங்கு போய் தாய் மரகதாம்பிகை இல்லை மரகதீஸ்வரிக்கு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நவக்கிரக கோயில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நவக்கிரக கோயில்கள்லாம் இருக்கும். அந்த நவக்கிரக கோயில்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குரிய கிரகம் 9 கிரகங்கள் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் அங்கே பூஜை செய்கின்ற ஐயரிடம் நீங்கள் சொன்னால் அவர்கள் அந்த கிரகத்திற்கு நீங்கள் வாங்கி கொண்டு செல்லுகின்ற அந்த பட்டு துணியை போர்த்தி உங்களுடைய பேரும் நட்சத்திரமா செய்து முடிந்த அளவு நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை செய்தால் போரும், தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிவிடும். சரி, இப்ப நாம மறுபடியும் அந்த தோஷங்களை பற்றி சொல்லிட்டோம். குரு பார்க்க கோடி தோஷம் விலகும்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி குரு எந்த இடத்தை பார்க்கிறார், எந்த இடத்தில் அந்த தோஷம் இருக்கிறதோ அதற்கு தகுந்த பலன்கள் கிடைக்கும். சப்போஸ் இப்ப 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து அந்த இடத்தை குருவின் பார்வை 9ஆம் பார்வையாக இருக்கும் பட்சத்தில் ஆயுள் விருத்தி, செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும். 5ஆம் இடத்தை இந்த மாதிரி புத்திர தோஷம் விலகும். அதே போல பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், அந்த கலஸ்தர தோஷம் இருக்கும் பட்சத்தில் குரு அந்த இடத்தை பார்க்கும் பொழுது அந்த கலஸ்தர தோஷம் விலகும்.
அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் விலகும் என்பது ஐதீகம். அதுபோல குருவின் பார்வை கிடைக்கின்ற பட்சத்தில் தான் திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பதை நான் உங்களுக்கு பணிவோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்தது இப்ப நாம பார்க்க போகின்ற உடல் எண் 1 உயிரெண் 5ஆம் எண்ணை பற்றி பார்க்க போகின்றோம். உடல் எண் உங்களுக்கெல்லாம் நான் கடந்த 3 வாரங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சூரிய பகவான். உடல் எண் புதன் பகவான். இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்தா ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதாதிபத்திய யோகம் என்று கூறுவார்கள். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் புதாதிபத்திய யோகமோ இல்லைன்னா புதனை சூரியன் குரு சேர்க்கை இந்த மாதிரி இருந்து இல்லை குரு பார்வை இருக்க அல்லது இதுமெல்லாம் இருந்து உங்களுக்கு 1-5 இருந்துன்னா நீங்கள் உண்மையாகவே மிகப்பெரிய யோகசாலிகளாக இருப்பீர்கள். இவர்கள் எல்லாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த 1-5-5-1 இருக்கின்றவர்கள் அல்லது 1-3 இருக்கிற இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போதனை செய்யக்கூடிய கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களாகவும் பேராசிரியர்களாகவும் மத குருமார்களாகவும் இப்பேற்பட்ட ஒரு பெரிய பதவிகளை வைக்கக்கூடிய 4 பேருக்கு அறிவுரை கொடுக்கக்கூடிய 4 பேருக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முதலில் நாம் 1 எண், அடுத்தது உடல் உயிரெண் 5 எடுத்து பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்திற்குரியவர் புதன் பகவான். இவருக்குரிய கற்கள் பார்த்தீங்கன்னா மரகத பச்சை. நல்லா நீங்க பார்த்துக்குங்க. இந்த மரகத பச்சை அணியும் பொழுது ரொம்ப அந்த புதன் பகவானுடைய பலன்கள் உங்களுக்கு யோகமாக கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, நான் இப்ப சொல்லிட்டேன். இப்போ 1-5 எண்களை நம்ம பார்க்கும் பொழுது 1-5 மிகவும் சிறப்பான அதிர்ஷ்ட எண்களாக கருதப்படுகிறது. சப்போஸ் உங்க ஜாதகத்தில் 1-5 சிறப்பான அதிர்ஷ்டமான எண்களாக இருந்தாலும் மேலும் உங்களுடைய ஜாதகத்துல நீங்க மீன ராசியாகவோ இல்லை தனுசு ராசியாகவோ இருக்கும் பட்சத்தில் அவர் ஆட்சி உச்சமாக இருந்தால் இல்லது ஆட்சியாதிபதியாக இருந்தால் அந்த எண்ணில் பெயர் வைக்கும் பொழுது 1-5ஆம் எண்காரர்களுக்கு 3ஆம் எண்ணும் பலன் செய்யும். சப்போஸ் 1-5 இருந்து அவர்கள் ரிஷபராசியாகவோ இல்லது துலாம் ராசியாகவோ இருக்கும் பட்சத்தில் 6ஆம் எண்ணில் பெயர் வைத்தாலும் வெற்றிகரமாக இருக்கும். அப்போ இந்த 1-3 1-6 நீங்கள் பெயர் வைக்கக்குள்ள 1-6 பெயர்கள் வைக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஜாதகம் நல்லா கேட்டுக்குங்க. நீங்க 6ல் பெயர் வைக்கக்குள்ள நீங்க ராசியாதிபதி சுக்கிரனாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வயிறு அணிவது மிகவும் சிறப்பு. சப்போஸ் குரு பேர்ல வச்சுட்டு வைரம் அணிய முடியாது. சப்போஸ் குரு பேரை நீங்க வச்சீங்கன்னா தங்க புஷ்பராகம் இல்லைன்னா வெள்ளை புஷ்பராகம் பிளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதையெல்லாம் நீங்கள் அணியலாம். சப்போஸ் நீங்க குருவனுடைய 3ஆம் எண்ணில் பெயர் வைக்கும் பொழுது நீங்கள் சந்தனத்தை பொட்டாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 6ல் பெயர் வைக்கக்குள்ள நீங்க கலர்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பழுப்பு நிறமான. அப்ப என்னன்னா வெண்மை கலந்த பொட்டுக்களை நீங்கள் வெற்று அணியலாம். அதே போல பார்த்தீங்கன்னா 3ல் பெயர் வைக்கக்குள்ள மஞ்சள் துணிகளை, மஞ்சள் வஸ்திரங்களை இல்லை மஞ்சள் வேஷ்டிகளை இதை பயன்படுத்தக்குள்ள உங்களுடைய உடலில் ஏதோ ஒரு பாகம் மஞ்சள்ல இருக்கும் பொழுது அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சப்போஸ் 6ஆம் எண்காரர்களாக இருந்தால் இந்த மாதிரி வெண்மைகள் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். சரி, இப்போ 1-5 பார்த்தீங்கன்னா புதாதிபத்திய யோகம் சொல்லிட்டு அவருடைய தொழிலுக்குரியவர்கள் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ 5ல் பேர் வைக்கக்குள்ள புதன் ஆட்சி உச்சமாக இருக்க வேண்டும். புதனுடைய வீடு எது? மிதுனம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே கன்னிராசி. இவரெல்லாம் வாய்ச்சொல்லில் வீரநடி நன்றாக பேசக்கூடியவர்களாகவும் மற்றவர்களை கவரக்கூடியவர்களாகவும் இவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களை மற்றவர்கள் கேட்கக்கூடியவர்களாகவும் கேட்டு நடக்கக்கூடியவர்களாகவும், அதனால தான் நான் சொன்னேன் ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் அதாவது முதல்வர்களாக இந்த மாதிரி ஆகுவதற்கு மிக மிக அரிய வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இப்போ இந்த புதன் பகவான் நீங்க இது பண்ணக்குள்ள என்ன மாதிரி நீங்க கலர் போடலாம் அப்படின்னு நான் போன வாரம் சொன்னேன். இருந்தாலும் இந்த எண்களுக்குரியவர்கள் நீங்க கேட்டுங்க. நீங்க வெண்மையும் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை கலரையும் நீங்கள் அணிவது மிகவும் சிறப்பானது. பொதுவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் அணியணுன்றதை போன வாரம் நான் சொன்னேன். இப்ப சிறப்பா 1-5 கூடியவர்கள் அணிய வேண்டியது வெள்ளை பச்சை, இதை நீங்கள் அணியலாம். அதுல எந்த சந்தேகம். சப்போஸ் நீங்க 3ல் பெயர் வைக்கும் பட்சத்தில் குரு பகவானுடைய பெயர் வைக்கும் பட்சத்தில் மஞ்சளும் அணியலாம். சப்போஸ் சுக்கிரனுடைய பெயர் வைக்க பட்சத்துல என்ன நீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா வெண்மையை அணியக்கூடியது நல்லது. வெண்கற்கள் அணியலாம், முத்து அணியலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது. நீங்க அப்போ அந்த கிழமைகளை வெற்றி கிழமைகளாக நீங்க மாற்றிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பாருங்க, திங்கட்கிழமை உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, அதுக்கடுத்தது ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் புதன்கிழமையாக இருந்தால் நீங்கள் வியாழக்கிழமை பயன்படுத்திக்கலாம்.
சப்போஸ் சுக்கிரனுடைய பேரில் வைக்கும் பட்சத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமை பயன்படுத்தலாம். நீங்களுடைய பெயர்களும் எண்களும் ராசி லக்னாதிபதிக்கு தகுந்தவாறு உங்களுடைய கலர்களையும் பொட்டுக்களையும் நீங்கள் மாற்றி அணிவது, பொருட்களை அணிவது மிகச் சிறந்தது. ஏன்னா இதில் ஒரு சிலருக்கு சில குழப்பங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே தான் உங்களை நான் என்னை நேரடியாக சந்தித்து பெயர் மாற்றம் செய்து கொள்ள சொல்கிறேன். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2, 7, 8, 9 பெயர் வைப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். நான் சிலர்லாம் நினைப்பாங்க, இந்த காலண்டர் பின்னாடி இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு தாங்கனே பேர் மாற்றிக்கொள்வது. நீங்கள் பேர் மாற்றுவீங்க, 6 பேர் மாற்றிக்கொள்ள உங்களுடைய ஜாதகத்தில் 6 பாதகாதிபதியாக இருந்து மறைஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்துட்டாருன்னா அது வேலை செய்யுது. அதனால தான் என்னை சந்திக்க சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு என்னுடைய சேனலை நீங்கள், அதாவது பண்டிட் குமார் என்டர்டைன்மெண்ட்ஸ், இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு என்னை தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு சில இலவச ஆலோசனைகள் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் கட்டண குறைவும் உண்டு. இந்த கட்டண குறைவும் இல்லாமல் உங்களுக்குரிய ஒரு அதிர்ஷ்டக்கல்லும் நான் இலவசமாக தருகிறேன். என்னுடைய அலைபேசி எண் 9976037000, அதாவது 000. நிறையா கேளுங்க, 9976037000. இதுதான் என்னுடைய அலைபேசி எண். காலை 10 மணி முதல் 12 மணி வரை உங்களுக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படும். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன்.